மார்க்கெட்ல இருக்க ஆஃபர்ஸை கணக்கில் எடுத்து கம்பேர் பண்ணுங்க. உங்க ஃபர்னிச்சரை சரியான விலைக்கு TEAK'n'OAKல வாங்குங்க. பிரான்ச்சஸ் இன் வேலச்சேரி, சோழிங்கநல்லூர், குடுவாஞ்சேரி அண்ட் பூனமல்லி. Behindwoods நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்டர்வியூல நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி வந்திருக்காங்க. உமா பஞ்ச் அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மைண்ட் செட் கோச். சிட்னி ஆஸ்திரேலியால மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்துட்டு இந்தியா முழுக்க குளோபலி கூட இவங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வாட் ஷி டஸ், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம் பாலா. உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மைண்ட் செட் கோச் as well as a holistic wellness counselor. So என்னுடைய ஒர்க் எல்லாமே I work with celebrities, politicians, business leaders, film personalities, sports personalities, mostly anybody going through any psychological, mental and emotional challenges in their life. And அவங்கள வந்து அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்து மிசரியில இருந்து வெளியில கொண்டு வந்துட்டு ஒரு பிரைட்டர் ஃபியூச்சர் இருக்கு. They can become the best versions they can be அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுத்து helping them to overcome those challenges. So இதுதான் நான் பண்றது. என்னோட ஒர்க் எல்லாமே based on mental and emotional well-being. பேசிக்கா நம்ம வந்து டிப்ரெஷன்லயே வந்துட்டு there might be a lot of various depression. ஒவ்வொருத்தங்களுக்கு வேற வேற விதமான டிப்ரெஷன்கள் வரலாம். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டிப்ரெஷன்கள்ல வந்துட்டு உங்களுக்கு இது வந்து என்ன, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மேம்? எத்தனை வருஷமா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? It's been more than 5-6 years now. Consistently I've been working on improving people's life, mainly focusing on mental and emotional well-being, because நிறைய பேர் நம்ம வந்து பிசிக்கல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு mental and emotional well-beingல வந்து ஃபோக்கஸே கிடையாது. ஸோ அவங்க நினைக்கிறாங்க இட்ஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். அது பாட்டுக்கு நமக்கு என்ன, நமக்கு மைண்ட் இருக்கு, மைண்ட் இஸ் ஒர்க்கிங் அண்ட் வி ஜஸ்ட் வித் தி ஃப்ளோ. பட் எவ்வளவு ஒரு இம்பாக்ட் இருக்கு, பிகாஸ் நம்ம கரெக்டான நம்மளுடைய மைண்டை வந்து கரெக்டா ஃபோக்கஸ் we get into more and more problem. So இங்க வந்து நம்ம டீல் பண்ண வேண்டியது வந்து என்ன, நம்மளோட மைண்டோட தான் நம்ம டீல் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணினவங்க எல்லாருமே people have been going through challenges and mainly நம்மளா கிரியேட் பண்ணிக்கிற challenges. எத்தனையோ challenges வெளியில இருந்து வருது, பட் அதுக்கு நம்ம கொடுக்குற மீனிங், அதை நம்ம வந்து பாவிக்கிற விதம், அதை நினைச்சு நினைச்சு திரும்ப திரும்ப கவலைப்பட்டு அந்த மைண்ட் கான்ஸ்டன்டா ஒரு மைண்ட் சேட்டர்ல இருந்து செல்ஃப் டாக் மூலியமா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம போறோம். இப்போ மேஜரா பாத்தீங்கன்னா மக்கள் அதை வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதுதான் நீங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சோ இப்போ இந்த அட்ரஸ் பண்ணாம இருக்கிற மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கேன் வி கேட்டகரைஸ் them like on the basis of age? எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்கும் இருக்கு, பட் ஐ திங்க் த பெஸ்ட் வே டு கேட்டகரைஸ் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் they are going through in their life. ஸோ இப்போ நீங்க ஆரம்பத்துல பேசும்போது சொன்னீங்க டிப்ரெஷன்ல டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் இருக்கலாம், அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் ஃபார் டிப்ரெஷன் இருக்கலாம், அண்ட் தென் இட் லீட்ஸ் டு சூசைட் இல்லையா? இப்போ நம்ம பார்க்கும்போது reasons or let's say symptoms of depression நம்ம பார்க்கும்போது யூசுவலா ஸ்லீப்லெஸ்னஸ், நைட் படுக்க போகும்போது they can't sleep, இல்லைன்னா நிறைய தூங்குவாங்க. செகண்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா, காத்தால எழுந்திருக்கும் போது they don't have a purpose in their life. ஒரு எதிர்பார்ப்பு, காத்தால நம்ம எதுவும் பண்ணணும், ஒரு லைஃப்ல ஒரு பர்பஸ், ஒரு பேஷன், ஒரு எந்தூசியாசம், ஒரு எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இருக்காது. அடுத்தது வந்து ஒரு சேட்னஸ், கண்டினியூஸா மூட் ஸ்விங்ஸ், ஒரு அழுத்தம், ஒரு சேட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஹோப்லெஸ்னஸ், போச்சுடா அவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல என்ன இருக்கு வாழறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஹோப்லெஸ் ஃபீலிங். அண்ட் ஈட்டிங் டிஸார்டர்ஸ், ஒண்ணு அதிகமா சாப்பிடுவாங்க இல்ல ரொம்ப குறைச்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சம் காமன் சிம்டம்ஸ் சொல்லலாம் when it comes to depression. Now reasons பார்ப்போம். why do people get into depression? Then it leads to suicide இல்லையா? அதை பார்க்கும் பொழுது everything to start with physical, mental, emotional abuse. And then life crisis, ஏதாவது ஒரு மேஜர் கிரைசிஸ் நடந்திருக்கலாம், ஒரு டெத்தா இருக்கலாம், ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸா இருக்கலாம், இல்ல ஒரு கரியர் லூஸ் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன் நடந்திருந்தாலும், ஒரு கிரைசிஸ் நடந்தாலும் இமீடியட்லி it starts with anxiety. ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா anxiety வரும், அப்புறம் பேனிக் அட்டாக் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம கவனிக்காம விடும்போது தான் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போகுது. எஸ்பெஷலி நம்ம வந்து சித்துவோட கேஸை பார்க்கும்போது we see that it's a lot related to relationship as well. So perhaps before breakup in a relationship or after breakup, it all leads to depression. Especially film personality வந்து they can't be their authentic self. ரியல் வேர்ல்டுக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் ஒரு வித்தியாசப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, பிகாஸ் அவங்களுக்கு ஒரு மாஸ்க் இருக்கு.
நம்ம இப்படிதான் இருக்கணும், இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேல வச்சிடுறாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு சில நேரம் ஈடு கொடுக்க முடியாம போயிடுது. இன்னைக்கு நான் சோகமா இருக்கேன்னா அந்த சோகத்தை வெளியில சொல்ல முடியாது. பிகாஸ் தட் இஸ் நாட் ஹூ தே ஆர். அந்த ஈகோ கிளாஷ் வரும். இது என்னோட ஐடென்டிட்டி இல்ல. நான் அழுத மூஞ்சில இருக்கிறது என்னோட ஐடென்டிட்டி இல்ல. மேக்கப் இல்லாம இருக்கிறது என்னோட ஐடென்டிட்டி இல்ல. அப்ப அந்த ஈகோன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம யாருங்கிற நம்ம ஐடென்டிட்டி அந்த கிளாஷ்ல இருக்காங்க. அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தே கான்ட் பி தேர் ட்ரூ ஆத்தென்டிக் செல்ஃப். அப்ப நம்மளே நம்ம யாருன்னு தெரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறோம். The main thing that has to be done here is to allow them to be their true self. So என்ன ஆகுதுன்னா, you keep everything inside and you are afraid to be vulnerable. Vulnerable நான் சொல்லும் பொழுது truly showing that you are not okay today and be okay with that, right? அப்ப அந்த vulnerability ஷேர் பண்ணும்போதுதான் ஆக்சுவலா நம்ம கூட எல்லாரோடையும் க்ளோஸ் ஆக முடியும். இப்ப சித்துவை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இன்டர்வியூஸ்லயும் பார்த்தேன். அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா மாதிரி இருந்தது. பட் உண்மையாவே அவங்களுக்கு க்ளோஸா யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்ட்டு. க்ளோஸ் ஆக முடியாததுக்கு காரணம் என்னோட பிரச்சனைகளை என்னால ஓபன் பண்ண முடியலங்கிற அந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ். என்னன்னா, நான் என்னை பத்தி சொல்லிட்டேன்னா மத்தவங்க என்ன எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க. So there is no compassion, there is no sort of safe environment. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தா, you need to get professional help. either a counselor or a coach. ஏன்னா எல்லா நேரத்திலையும் எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் நமக்கு பேச முடியாது. இப்போ ஒரு ப்ரொஃபஷனல், இப்ப என்கிட்ட கிளைண்ட்ஸ் வரும்போது 100% they know it's confidential, 100% they know it's ஜட்ஜ்மெண்ட். நான் அவங்களை ஜட்ஜ் பண்ண போறது இல்லை. அவங்க என்ன பண்ணிருந்தாலும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு நான் ஜட்ஜ் பண்ண போறது இல்லை. So it gives them a safe environment to open up and talk about their problem. லைக் என்னதான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்களோட ட்ரூ கேரக்டர் எல்லாருமே எவ்வளவு பேர் நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறது it's very difficult thing to even understand. லைக் எல்லாருமே அவங்க ஒரு 5% காட்டுவாங்க, சில பேர் ஒரு 95% ஒரிஜினல் கேரக்டர் காட்டுவாங்க. பட் ஹிடன் சைடுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். How to break that? மூணே கோர் ப்ராப்ளம் தான் இருக்கு. fear of not being good enough, fear of not being loved enough and fear of failure. எந்த பிரச்சனை, தூங்க முடியலன்னு பிரச்சனையில வருவாங்க. எனக்கு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல. I work with doctors, psychiatrists, எக்ஸாம்ஸ்க்கு ஃபெலோஷிப் எக்ஸாம்ஸ்க்கு ஒர்க் பண்றாங்க, ஃபெயில் a couple of times. இது எல்லாமே என்னன்னா அடிப்படை பிரச்சனை. நீங்க பாத்தீங்கன்னா it comes down to not being good enough, not being loved enough and fear of failure. இந்த ஃபியர் எல்லாம் இருக்கிறதுனால and all this comes down to fear of judgments. மத்தவங்க என்ன ஜட்ஜ் பண்ண போறாங்கன்னு. இப்ப இதை பிரேக் பண்ணணும்னா first you need to trust yourself. First you need to love yourself. If before நம்ம மத்தவங்க என்ன என்கிட்ட அன்பா இருக்கணும், மத்தவங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும், மத்தவங்க என்ன நல்லா ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுக்கு அந்த செல்ஃப் லவ் இருக்கணும். நம்ம மேல செல்ஃப் ட்ரஸ்ட் இருந்ததுன்னா நான் யாருக்காகவும் ஒரு டிஃபரெண்ட் அவதாரம் எடுக்க தேவையில்லை. இவங்க கிட்ட ஒரு மாதிரி, அவங்க கிட்ட ஒரு மாதிரி, இவங்க கிட்ட ஒரு மாதிரி. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், நிறைய ப்ரெஷர் இருக்கும். நான் யார்கிட்ட யாரா இருக்கணும். We play so many different roles and we have so many masks, layers and layers. அப்படி இருக்கும் பொழுது it takes us out of the essential touch with our own self and be fearless. எதுக்கு பயப்படணும்? சித்து கேஸ்ல அதுதான். வாட் இஃப் எதையோ நினைச்சு பயந்துருக்காங்க. she has had a fear of something. அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ண முடியாம, அந்த பெயினை பேர் பண்ண முடியாம I am better off taking my lifeங்கிறது தான் அந்த கன்க்ளூஷன். Right? So rather than thinking about what if, ஒரு fearless-ஆ so what நடக்கும்போது பார்த்துப்போம் அந்த பிரச்சனையை. சித்து கேஸ்ல it had present moment awareness and consciousness. அவங்க அப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. So அவங்க இருந்தது எல்லாமே fear of the future and regrets about the past. So that is what leads people to do what they do, in this case taking their life. Do you think that mind control is very important here? And if that is important, do you think யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டிப்ரெஷன்ல போகாம இருக்கிறதுக்கு உதவும் நினைக்கிறீங்களா? ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னா, யோகாக்கும் மெடிடேஷனுக்கான மக்கள், அதுக்குன்னு போற கிளாஸஸ்க்கு போற மக்கள், செஷன்ஸ்க்கு போற மக்கள் இன்னுமே நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா இன்னுமே ரொம்ப கம்மியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம யூஎஸ்ல பாக்குறோம், எங்கெங்கயோ கண்ட்ரீஸ்லாம் யோகா மெடிடேஷன் இங்கிருந்து ஆரம்பிச்ச விஷயங்கள்லாம் அங்க போயிருக்குது. பட் இந்தியால இன்னுமே யோகா மெடிடேஷன் மிக மிக கம்மியா இருக்குது. அதை ஒரு சொல்யூஷனா நீங்க பாக்குறீங்களா? Will that help people? 100%. I can't agree enough. ஏன்னா
யோகா மெடிடேஷன் அதுக்கும் ஒரு லெவல் மேல மைண்ட்ஃபுல்னஸ். இப்ப நான் வந்து நிறைய மைண்ட்ஃபுல்னஸ், இன்ஃபேக்ட் என்னோட PhD இஸ் ஆன் மைண்ட்ஃபுல்னஸ் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் அண்ட் பீக் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் பர்சனலா நிறைய பெனிஃபிட், பிகாஸ் வென் ஐ வாஸ் கோயிங் த்ரூ ஸ்ட்ரெஸ், எனக்கு வந்து ஐம் குவைட் அ ஹை அச்சீவர், பட் எனக்கு வந்து அந்த அச்சீவ்மெண்ட் பண்ற ஒரு ப்ராசஸ்ல ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் and I wanted peak performance without the stress. Then I got into mindfulness. If mindfulness is also meditation udiya oru improved version of meditation. So mindfulness when the present moment awareness and non-judgmental attitude with compassion. So இந்த மாதிரியான attitude ஓட every day and வந்து when you spend, இப்ப meditation வந்து it's for a particular time பண்றோம் இல்லையா? I'm a meditation instructor as well. So meditation பண்ணும்போது இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, western world இங்க very very popular. எல்லாருமே they do meditation, they do yoga. அவ்வளவு தூரம் as நம்ம கூட கம்பேர் பண்றதை விட வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல there's more focus into this. So இப்ப பாத்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஏன்? பிகாஸ் மெடிடேஷன் நம்ம பண்ணும்பொழுது மைண்ட் காம் ஆகுது, யூ ஃபீல் சென்டர்ட், you feel grounded. So நம்மளோட மைண்ட் சேட்டர்ல இருந்து we are able to control ourselves. இப்ப நீங்க கேட்டீங்க மைண்ட் கண்ட்ரோல் முக்கியமா, 100%. nothing more than mind control, because எல்லாமே அந்த மைண்ட் இயக்கிறது தானே, நம்மளோட இன்னர் வாய்ஸ். ஏன்னா நமக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கு, ஒரு வில்லன் இருக்கு. இப்ப இது இங்க பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், கண்டினியூஸா அந்த மைண்ட் சேட்டர், நீ அப்படி பண்ணிருக்க கூடாது, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க. ஸோ கண்டினியூஸ்லி ஒரு மைண்ட் சேட்டர்ல இருக்கும் பொழுது இமேஜின் த ஸ்ட்ரெஸ், அது வந்து நான் ஸ்டாப்பா த மைண்ட் இஸ் ஒர்க்கிங் இல்லையா? ஸோ வாட் நீட்ஸ் டு பி டன், நம்ம வந்து மைண்ட நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கணும். ஒண்ணு நம்ம ஸ்லேவா இருக்கணும், இல்ல மாஸ்டரா இருக்கணும். வாட் டு வி சூஸ் டு டு? மாஸ்டரா இருக்கும் பொழுது யூ நோ ஹவு டு கண்ட்ரோல் your mind. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட மைண்ட் 100% within my control. I choose if I want to go to the past, I choose if I want to go to the future. என்ன மீறி என் மைண்ட வந்து it cannot manipulate me, it cannot tell stories, it cannot manipulate me to do anything. அப்ப நம்ம அப்படி ஒரு present moment awareness of mindல கண்ட்ரோல் பண்ணும்போது heightened sense of consciousnessல இருக்கும். So we make the right decisions. இதே சமயத்துல எனக்கு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஒரு இன்சைட்டான விஷயமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, you might have worked with so many celebrities, politicians, as you said in the beginning of the interview. You don't have to reveal the personal information of any of them, but can you share with us any of the specific incidents or any case which you handled where you yourself explored so many things and you understood, which you would want to share with the audience? கண்டிப்பா. ஐ திங்க் என்னோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கிளைண்ட் அப்படின்னு சொன்னா, ஹீஸ் அ டாக்டர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேசஸ் தட் ஐ ஹவ் ஹேட். அவர் வந்து he was going through a lot of depression and also stress and anxiety. ஏன்னா அவரால் வந்து அவருடைய சொன்ன மாதிரி ஃபெலோஷிப் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல, couple of times failures. இப்ப நிறைய பேருக்குள்ள பிரச்சனைகள் வந்து coming from a certain belief that we have about ourselves. இப்ப அந்த பிலீஃப் வந்து ஐம் நாட் குட் இனஃப் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை என்னெல்லாம் நம்ம குட் இனஃபா இருக்கக்கூடாதோ அதுக்கெல்லாம் நம்மளுடைய பிரெயின் வந்து எவிடன்சஸ தேடிக்கிட்டே இருக்கும். நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் அந்த எவிடன்ஸை தேடி தேடி நம்ம ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வென் ஐ we worked on a subconscious mind. எப்ப முதல்ல அந்த பிலீஃப் இருந்தது, எங்க இருந்து அந்த பிலீஃப் வந்தது that he won't be able to succeed in the examனு, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் அந்த பிலீஃபை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் that year he was able to successfully pass his exam. இன்னொரு கிளைண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்களுக்கு கண்டினியூஸ் ஆங்ஸைட்டி, எப்போ எது எடுத்தாலும் ஆங்ஸைட்டி, எது எடுத்தாலும் பயம். அவங்களுடைய ஒர்க் பண்ணும்போது சப்கான்சியஸ் மைண்ட்ல அவங்க சொல்றாங்க, அவங்க 9 மாசத்துல இருக்கும் பொழுது முதல் அவங்க வந்து நாட் குட் இனஃப் அப்படிங்கிற ஃபீலிங் வந்ததுன்னு. நம்ப முடியுமா யாருக்காவது? அவங்க வந்து ஒரு செஷன்ல 9 months ஓல்டா அவங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க. ஏன்? ஆஸ் அ சைல்ட் கேட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, நான் வந்து கிரிப்ல இருந்தேன், என்னோட பேரண்ட்ஸ் ஃபைட் பண்ணாங்க. அப்ப அந்த குழந்தை அந்த நேரத்துல என்ன ஒரு டெசிஷன் எடுக்குதுன்னா, என்னோட பேரண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்கல, ஐம் நாட் குட் இனஃப். சோ அந்த ஃபீலிங்கோட வளர்ந்து வரும்பொழுது இதெல்லாம் வந்து பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 0 to 7 years அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல நம்ம சர்டன் பிலீஃப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றோம். அந்த பிலீஃப் தான் நம்ம வளர வளர நம்மளோட கூட வருது. இப்ப சில பேர் வந்து எவ்வளவு டேலண்டடா இருப்பாங்க, ஆசைப்பட்ட வேலை கிடைக்காது, எவ்வளவு அழகா இருப்பாங்க, ப்ராபப்லி கல்யாணம் ஆகாம இருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இட் கம்ஸ் டவுன் டு பிலீஃப் சிஸ்டம். பட் எப்ப நம்ம பிலீஃப் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் we'll start seeing changes happen. பட் இது எல்லாருக்குமே ஒரு ஈஸியான விஷயமா இருக்குமா?
இல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? It's not about not caring about others. It's about caring about yourself. அதுல வந்து being selfish and selfless ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப if your cup is not full enough, நீங்க சந்தோஷமா இல்லாத பட்சத்துல உங்களால யாரையுமே சந்தோஷப்படுத்த முடியாது. இப்ப நம்ம நினைக்கிறோம் நான் வந்து நானா இருக்க தேவையில்லை, நான் எல்லாருக்கும் நிறைய பேர் எந்த கிளைண்ட்ஸ் வந்து பேசுவாங்க, எல்லாருக்கும் நான் எல்லாம் பண்றேன், ஆனா எனக்கு யாரும் ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. முதல்ல உங்களுக்கு நீங்க எதையாவது பண்ணிக்கணும். You show others whether you're worth enough or whether you're good enough or whether you're not good enough. எல்லா நேரமும் நீங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண போனா you end up a life feeling very unfulfilled. எண்ட் ஆஃப் த லைஃப்ல வந்து நம்ம ரிக்ரெட் பண்ணி நான் அதை செய்யலையே, என்னால இதை செஞ்சுக்க முடியலையே, அதை செஞ்சுக்க முடியலையேங்கிறத விட ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். நம்மளே நம்மளுக்காக ஸ்டாண்ட் அப் பண்ணாத பட்சத்துல if we do not fulfill our desires, who will fulfill our desires? எல்லாமே வெளியில வந்து எனக்கு அது வந்தா சந்தோஷம், இது வந்தா சந்தோஷம், அவங்க இப்படி வந்தா சந்தோஷம், எதுவுமே மாறாது. The moment we change, Bala, everything around us will change. And that's what நான் வந்து find your authentic self ன்னு ஒரு ப்ரோக்ராம்ல வந்து I teach people to shed all those layers. அவங்களுடைய fake identityல இருந்து shed பண்ணி உங்க true self-ஆ மாறும்போது people love you even more because that's when you can connect with people. இப்போ வந்துட்டு கரியர் ரிலேட்டடாகவும் சில டிப்ரெஷன் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ கரியர்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்தியாவில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் நாட் டூயிங் த ஒர்க் தட் தே வாண்ட் டு டூ. நிறைய பேர் வந்துட்டு ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்க்காகவும் ஃபேமிலி ரீசன்ஸ்க்காகவும் இல்லை அடுத்தவங்க சொல்றாங்க இந்த ஜாப்ல எனக்கு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒரு ஜாப்ல போய் இருக்கிறாங்க. மெயின்லி த பீப்புள் ஹூ ஸ்டடி இன்ஜினியரிங் அவங்க தான் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸா கூட நிறைய பேர் இருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து அந்த ஷிஃப்ட் ஆகி வேற ஏதோ ஒரு இதுல இருக்கிறாங்க. பட் தேர் ஏர்னிங் வெல். அங்க போய் அவங்க பாக்குற வேலையிலையும் ஒரு ஐடி கம்பெனில போய் ஏதோ ஒரு ஏர்னிங் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அதுல இருந்து அவங்க லைஃப் போகுது. பட் இன்சைட் தெம்செல்வ்ஸ் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் இருந்துட்டே இருக்குது. எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை நான் பண்றேன், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பண்ணலன்ற அந்த ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் இருந்துட்டே இருக்குது த்ரூ அவுட்டா. ஆனா அவங்க வெளியே பார்க்கும்போது ஹாப்பியா இருக்காங்க. இந்த மாதிரி பீப்புளுக்குள்ளேயும் ஒரு டிப்ரெஷன் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100% இருக்கும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்க வந்து அன்ஃபுல்ஃபில்டா இருக்காங்க, என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு அன்ஹாப்பியா இருக்காங்க. இது வந்து கெரியர் நீங்க சொல்றீங்க, அதே மாதிரி லைஃப்ல எல்லாமே ரிலேட்டட் டு ஃபேமிலி எல்லாத்துலயுமே இது இருக்கு. ஸோ த கொஸ்டின் இஸ் இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி why are you doing that? It comes down to Bala, நம்ம எதை வேல்யூ பண்றோமோ it comes down to that. If you value money, then you stick on doing something you still don't like. Life la fulfillment mukkiyana, people switch over to that. So it all comes down to நம்ம லைஃப்ல எதை வேல்யூ பண்றோமோ அதுக்கு தான் இது வருது. So it's time to take a good look. பிடிக்காத ஒரு ப்ரொஃபஷன்ல நான் இருந்து இவ்வளவு நான் ஒரு ஆங்ஸைட்டியோட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட கடைசியில லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? யூ எண்ட் அப் லிவிங் அ லைஃப் அப்சல்யூட்லி அன்சாட்டிஸ்ஃபைட். அப்ப பண்ண வேண்டியது என்னன்னா, ஓகே வாட் இஸ் மை ஆல்டர்னேட் ஆப்ஷன்? வேற என்ன ப்ரொஃபஷனல் நான் போலாம்? கடைசி வரைக்கும் பிடிக்காத ஒரு கடைசியில என்ன, உங்களுக்கு உங்க மேலேயும் கோபம் இருக்கும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லயும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஒர்க் 8-12 hours, நிறைய பேர் 14-16 hours எல்லாம் கூட ஒர்க் பண்றாங்க. அப்ப அந்த வேலையில நமக்கு ஒரு திருப்தி இல்லாட்டி வாழ்க்கையே திருப்தி இல்லாம போயிடும் இல்லையா? சோ சேலஞ்ச் பண்ணிக்க வேண்டியது வந்து, எனக்கு அப்படி ஒரு வேலையில நான் இருக்கணுமா, எனக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, சாய்ஸஸ் இருக்கு. பட் நம்ம அந்த சாய்ஸஸ் பார்க்க ரெடியா இருக்கணும். we should have a vision for ourselves. ஒரு கிளாரிட்டி வேணும் லைஃப்ல. மேம், இப்ப நம்ம சித்துவோட விஷயத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ சித்துவோட விஷயம் வந்து ரொம்ப பாப்புலரா மக்கள்னால பேசப்பட்டு வருது. அது வந்து ரொம்ப ஒரு சூசைட் தான் அப்படின்னு சொல்லி இப்போதுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அது இல்லையா, சூசைடா இல்ல மரணமா இல்ல வந்து கொலையா என்னங்கிறது வந்து இன்னுமே ஒரு டிபேட்டபிளான டாபிக்கா போயிட்டு இருக்குது. இந்த சமயத்துல நீங்க வந்து இந்த விஷயத்தை பத்தி எப்படி பாக்குறீங்க? ஹவு டு யூ சீ சித்துஸ் சூசைட்? இப்போ இந்த விஷயத்துல எனக்கு இன்னொரு விஷயம் என்ன கேட்க தோணுதுன்னா, இப்போ வந்து சூசைட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வந்திருக்கும், ரொம்ப நாளா இந்த டிப்ரெஷன் இருந்திருப்பாங்க, அது ஒரு கண்டினியூஸ் எஃபெக்டா இருந்து கடைசியில இது ஒரு பிரேக்கிங் பாயிண்டா தான் வந்துட்டு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து அவங்க சூசைட் பண்ணிருப்பாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு திடீர்னு நடந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம், டக்குன்னு ஒரு விஷயம் வந்து அவங்க அதை யோசிச்ச உடனே சூசைட் போயிருக்கலாம் அப்படின்னு. How do you see this? Well, it's a combination of both. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சூசைடுங்கிறது வந்து அந்த சூசைட் ஐடியேஷன் நடக்கும். சோ நாளடைவுல ஒரு அன்ஃபுல்ஃபில்டு சிச்சுவேஷன், லேக் ஆஃப் செல்ஃப் வொர்த், இப்படி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூஸா இருக்கலாம், வாட் இஃப் ஃபியர்ஸா இருக்கலாம், மெயின்லி fear of the unknown and uncertainty and frustration. இது பில்ட் ஆகி அவங்க என்ன பண்றாங்க, suicide ideation we call this. They keep visualizing that. சரியா, கான்ஸ்டன்டா சரி
இறந்துட்டா இந்த என்ன பண்றாங்க, they just want to reduce the pain. சாகணுங்கிறதுல அவங்களுடைய இன்டென்ஷன். எனக்கு இந்த வலியில இருந்து எனக்கு I just மீண்டு போகணும், எனக்கு அவ்வளவுதான். They don't want to die, they want to get relieved of the pain that they are going through. In this case probably emotional pain. Okay, so அப்படி இருக்கும்போது அந்த emotional painல இருந்து வெளில வரும்போது every time ஒரு high psychological impact இருக்கும்போது செத்துட்டா நல்லா இருக்கும். They start visualizing it. Uncontrollable situation வரும்பொழுது they immediately go and impulsive அந்த ஒரு ஆக்ட் செஞ்சிடுறாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல if they could speak with somebody, யாராவது ஒருத்தர் பேசியிருந்தா, ரெண்டாவது பாலா they always leave clues. கண்டினியூஸா மேபி யார்ட்டையாவது பேசும் பொழுது ஏதாவது ஒரு க்ளூ விட்டுருக்கலாம், மேபி ஒரு எஸ்எம்எஸ்ல ஏதாவது ஒரு 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 சின்ன க்ளூ இருக்கலாம், ஒரு பாட்டு ஷேர் பண்ணிருக்கலாம், அதுல ஒரு க்ளூ இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட்லி they are leaving clues. என்னோட கிளையண்ட் பேசும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க, நான் ரொம்ப கிரீவ் பண்றேன், எனக்கு இதுல இருந்து வெளியே வரணும், அவங்க இறந்துட்டாங்க, நான் கடைசியா அவங்க கிட்ட பேசினேன், என்கிட்ட அதை பத்தி அவங்க ஒண்ணுமே பேசல. சாக போறவங்க போன் பண்ணி சாக போறேன்னு சொல்லிட்டா சாகுவாங்க, இதுதானே. பட் they leave subtle clues. அப்ப நம்ம தான் அந்த subtle clues வந்து we have to take that into mind. பட் எல்லாருமே பிஸியா இருக்கும். Nobody has enough time to care about other people. We care but we don't care enough. So we need to hear a story. மத்தவங்களோட கதைகளை கேட்கணும். What is going on in your life? எப்பவுமே எல்லாரும் how are you, how are you, how are youக்கு பதிலா are you okayன்னு கேட்டு பாருங்களேன், நிறைய கதைகள் வெளியில வரும். So I think நம்மளோட லாங்குவேஜிங்ல கூட to language things like are you okay அப்படின்னு கேட்கும் பொழுது people will come out with their problems. So கண்டிப்பா it has been planned for a long time in ideation, but the act is impulsive. மேம், இஃப் யூ வாண்ட் டு ஆட் எனிதிங் எல்ஸ், இதை தவிர நீங்க வேற ஏதாவது நேர்களுக்கு கடைசியா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் யூ கேன் ஷேர் எனிதிங் எல்ஸ் மேம். நான் என்ன சொல்றேன்னா, உங்ககிட்ட உங்க ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு. யூ காட் அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல். உங்களுக்கு தடையா இருக்கிறது நீங்க மட்டும்தான். அதனால பாலிடிக்ஸையோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸையோ அதையோ இதையோ எதையும் காரணம் காமிக்காதீங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறது நீங்க மட்டும்தான். யார் வேணா சேலஞ்ச் பண்ணலாம், பட் ஐ கேன் சேலஞ்ச் யூ பேக் பிகாஸ் உங்ககிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. சோ உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தடையா இருக்கிறது உங்க லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான். சோ பிலீஃப்ஸ்ல இருந்து வெளியில வரணும்னா யூ காட் டு ஒர்க் வித் ப்ரொஃபஷனல் பீப்புள். ஏன்னா ஆப்வியஸ்லி அது நம்மளா ஒரு மேஜிக்கா பண்ண முடியாது. சோ ஒர்க் வித் எனிவன். உங்களுக்கு யாரு யூ ஃபீல் தட் இஸ் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலோட ஒர்க் பண்ணும்போது ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் என்வாயரன்மெண்ட், யூ டோன்ட் ஹேவ் டு ஃபியர் வாட் அதர் பீப்புள். பட் உங்ககிட்ட உள்ள மாற்றங்கள் நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்ப யூ ஃபீல் இன்ஸ்பயர்ட். ஒரு லைஃப் ஒரு பர்பஸ்ஃபுல் மீனிங்ஃபுல் லைஃபா அப்படி வாழும்போது யூ ஹேவ் மோர் ஃபுல்ஃபில்மென்ட் டு லைஃப். சோ மீடியாக்கர் லைஃப் வேணாம். நீங்க வேணுங்கிற வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். பட் அதுக்கான முயற்சியை நீங்க தான் எடுக்கணும். டேக் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். ஹஸ்பண்ட், வைஃப், குழந்தைங்க, அப்பா, அம்மா, எஜுகேஷன், பாலிடிக்ஸ் இதுல பழி போடாதீங்க. டேக் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா டேக் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது யூ ஆர் மோர் எம்பவர்ட். Nobody is controlling you. The control is within you. So personal responsibility எடுத்துக்கங்க. Overcome your limiting beliefs. Live your best potential and be your authentic self. எல்லாத்துக்கும் மேல be your authentic self. Be joyful and be fulfilled. Thank you. Thank you so much for joining us, ma'am. இதே மாதிரி ஒரு நல்ல இன்டர்வியூல திரும்ப உங்களை சந்திப்பேன்னு நம்புறேன். Thank you so much, ma'am. சரி, அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்ன பதில் சொல்லணும் சொல்றேன். தென்னாவட்டா பேசுற நீ அப்படி பாரா உட்கார்ந்து கதறிட்டு இருக்கா. நீ என்ன பதில் சொல்லணும் கேக்குற? குழந்தைத்தனமா சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான் விளையாட்டா. மார்க்கெட்ல இருக்க ஆஃபர்ஸை கணக்கில் எடுத்து கம்பேர் பண்ணுங்க. உங்க ஃபர்னிச்சரை சரியான விலைக்கு TEAK'n'OAKல வாங்குங்க. பிரான்ச்சஸ் இன் வேலச்சேரி, சோழிங்கநல்லூர், குடுவாஞ்சேரி அண்ட் பூனமல்லி.